காலத்தில் பார்த்தீங்கன்னா வாட்ச் இஸ் சம்திங் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி மேண்டேட். வாட்ச் இல்லாமல் நம்ம ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப இன்கம்ப்ளீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இல்லைனா அது வந்து ஒரு ஆக்சசரி ஆகிடுச்சுங்க, அது ஒரு ஜுவல்லரி ஆகிடுச்சு. ஸோ வாட்ச் நம்ம தவிர்க்கவே முடியாது, யாராக இருந்தாலும் சரி. டுடேஸ் டாபிக் இஸ் ஆல்சோ சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான அண்ட் மோஸ்ட் ரிக்வெஸ்டட் வீடியோ அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் ரீசெண்ட் டேஸில் வந்து நிறைய பேர் வந்து வாட்ச் வேரிங் ரூல்ஸ் பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. கைஸ், ஒரு விஷயம் என்னன்னா, there is no such rules or formula in wearing a watch. ஓகேங்களா? வாட்ச் இப்படி தான் கட்டணும் அப்படின்றதுக்கு சில லாஜிக்ஸ் இருக்கு. அந்த லாஜிக்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்றேன். ஸோ shall we begin? Guys, நான் பிரீதா. இந்த சேனலில் ஃபேஷன், ஸ்டைலிங், க்ரூமிங், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ட்ரெஸ்ஸிங் ஹேக்ஸ், ஃபேஷன் ட்ரெண்ட்ஸ் இது பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துட்ருக்கேன். அதை பற்றி தெரிஞ்சுக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு மை சேனல் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்க. Now let's begin. First and the foremost or frequently asked question என்னன்னா, சைஸ் ஆஃப் த டயல். என்ன சைஸ் ஆஃப் த டயல் இருக்கணும் ஒரு வாட்ச் போடணும் அப்படின்னா? ஜென்ரலி பார்த்தீங்கன்னா நம்ம பெண்கள் எல்லாருக்குமே 5 to 7 inches தான் அவங்களோட ரிஸ்ட் இருக்கும். என்னோட ரிஸ்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5.5. உங்கள் ரிஸ்ட் மெஷர்மெண்ட்ஸ் வந்து 5 to 6 inches இருக்குது அப்படின்னா 22 mm to 32 mm டயமீட்டர் உள்ள டயல் சைஸை வந்து சூஸ் பண்ணுங்கள். 6 to 7 inches ஃபாலோ ஆகுறீங்க அப்படின்னா 30 to 40 mm உள்ள டயமீட்டர் சைஸில் உள்ள டயலை சூஸ் பண்ணலாம். ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். என்னோட ரிஸ்ட் வந்து 5.5 inches தான். நான் வந்து யூஸ்வலாக வந்து 25 to 30 அந்த ரேஞ்சில் இருக்க மாதிரி டயல் சைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். 30க்கு மேலே போக மாட்டேன். பிகாஸ் அது வந்து என்னோட ரிஸ்ட் சைஸும் என்னோட டயல் சைஸும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். பக்கத்தில் இருக்க ஸ்ட்ராப்ஸ் ஆர் அந்த பிரேஸ்லெட் ஆர் செயின்ஸ் இருக்குல்ல, அது வந்து விசிபிளாக இருக்காது, விச் வில் நாட் லுக் குட் இல்லையா? ஸோ அது எப்போவுமே தெரியணும். அதுக்காக தான் இந்த மெஷர்மெண்ட்ஸ் நான் சொன்னேன். ப்ளீஸ் மேக் ஷுர் இந்த மெஷர்மெண்ட்ஸ்க்குள்ளே வந்து உங்களோட டயல் இருக்க மாதிரி பார்த்து சூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக ஆன்லைனில் நீங்கள் வந்து உங்களோட வாட்சை வாங்குறீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மெஷர்மெண்ட்ஸ் மனசில் வச்சுக்கோங்க. And second most important thing while choosing the size என்ன அப்படின்னா, your watch shouldn't be too tight, not too loose. ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. பர்ஃபெக்டாக இருக்கணும் உங்களோட ரிஸ்ட்டில். அந்த ரிஸ்ட்டில் உட்காந்துருக்கணும். அது நீங்கள் இப்படி கீழே விட்டு அப்படியே இறங்கி நம்ம பாம் கிட்ட வந்துடக்கூடாது. ஸோ ப்ளீஸ் மேக் ஷுர் அந்த மாதிரிலாம் இல்லாமல் பர்ஃபெக்ட் சைஸில் சூஸ் பண்ணுங்கள். ஸோ த நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இஸ் வேர் டு வேர் யூ வாட்ச். எங்கே கட்டுறது, எந்த கையில் கட்டுறது அப்படின்றது ஒரு கேள்வி. நிறைய பேர் சொல்லுவாங்க ஜென்ட்ஸ் வந்து லெஃப்டில் கட்டுவாங்க, லேடிஸ் வந்து ரைட்டில் கட்டணும் அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. இட்ஸ் டோட்டலி யோர் பர்சனல் சாய்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ், அவ்வளோதான். லாஜிக்கலி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் டாமினன்ட் ஹேண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. இப்போ நான் வந்து ஒரு ரைட் ஹேண்டர், ஓகே. ஸோ சாப்பிட்றதா இருக்கட்டும், கையை வேவ் பண்ணுறதா இருக்கட்டும், எழுதுறதா இருக்கட்டும், இல்லை அன்கான்ஷியஸாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கூட ரைட் ஹேண்ட் தான் எனக்கு உடனே வரும். ஸோ என்னோட நான் டாமினன்ட் ஹேண்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்டில் வந்து என்னோட ஆக்ஷன்ஸ் கம்மி அப்படின்றனால வாட்ச் வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்கும், எந்த டேமேஜும் இல்லாமல். அதனால தான் நான் டாமினன்ட் ஹேண்டில் கட்டணும் அப்படின்னு சொல்கிறது. ஜஸ்ட் டு கீப் இட் சேஃப், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஈவன் தோ ஐ எம் ரைட் ஹேண்டர், நான் வந்து ரைட் ஹேண்டில் தான் என்னோட வாட்ச் கட்டுவேன். ஐ டோன்ட் நோ, சம்ஹவ் ஐ ஜஸ்ட் லவ் இட். எனக்கு ரைட் ஹேண்டில் கட்ட ரொம்ப பிடிக்கும். இட்ஸ் மை பர்சனல் சாய்ஸ். ஸோ உங்களுக்கு எது பர்சனல் சாய்ஸ் அப்படின்னு பாருங்கள். பர்சனல் சாய்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா கோ ஃபார் அ நான் டாமினன்ட் ஹேண்ட், அவ்வளவே தான். எக்ஸாக்டாக வாட்சை எங்கே கட்டணும் அப்படின்றது நெக்ஸ்ட் கொஸ்டின். உங்கள் ரிஸ்ட் போன் மேலேயே கட்டணுமா, இல்லை ரிஸ்ட் போனுக்கு மேலே கட்டணுமா, இல்லை கீழே கட்டணுமா? உங்கள் ரிஸ்ட் போன் இது அப்படின்னா, இங்கே நம்ம எல்லாருக்குமே வந்து ரிஸ்ட் போன் இருக்கும் இல்லைங்களா? அந்த ரிஸ்ட் போனுக்கு ஜஸ்ட் பிலோ, கரெக்டாக அதுக்கு கீழே கட்டுங்க. எதுக்காக அப்படின்னா கம்ஃபர்ட் அண்ட் மூவ்மெண்ட், இந்த ரெண்டு விஷயத்துக்காக மட்டும்தான். ஏன்னா ரிஸ்ட் போனுக்கு மேலேயே கட்டிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி டைட்டாக இருக்கும், நம்ம ரிஸ்ட் மூவ்மெண்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர் ஜஸ்ட் பிலோ யோர் ரிஸ்ட் போன், எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல தான் நீங்கள் போடணும். அப்போ தான் வந்து நீங்கள் கை ஆட்டும் போது எந்த பிரச்சனையும் இருக்காது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம், ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ட்ரெஸ்ஸை மேட்ச் பண்ணி எப்படி நாங்கள் வாட்சை செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறீங்க. எஸ், இது வந்து ரெண்டு விதமாக பண்ணலாங்க. ஒன்று உங்களோட அண்டர்டோன். நீங்கள் வந்து வார்ம் அண்டர்டோனா, கூல் அண்டர்டோனா, நியூட்ரல் அண்டர்டோனா அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா அண்டர்டோன்ஸ் பற்றி எக்ஸ்க்ளூசிவாக நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். உங்களுக்கு இன்னும் சூப்பராக பெட்டராக புரியும் நீங்கள் என்ன அண்டர்டோனில் ஃபாலோ ஆகுறீங்க அப்படின்னு. அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வார்ம் அண்டர்டோனில் ஃபாலோ ஆகுறவங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டு, ஆக்சிடைஸ்ட் கோல்டு, பிளாக், நியூட்ரல் கலர்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கூல் அண்டர்டோனில் ஃபாலோ ஆகுறீங்க அப்படின்னா சில்வர், ரோஸ் கோல்டு, பிளாட்டினம், ஆக்சிடைஸ் சில்வர், அதுக்கப்புறம் வந்து கூல் டோன் கலர்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் நியூட்ரல் அண்டர்டோனில் இருக்கீங்க அப்படின்னா
உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே ஆல்மோஸ்ட் சூட் ஆகும். கோல்டு, ரோஸ் கோல்டு, சில்வர், ஆக்சிடைஸ் சில்வர், நியூட்ரல் கலர்ஸ், எனிதிங் வில் கோ ஃபார் யூ. யூ வெரி லக்கி. உங்களோட அண்டர்டோனை பேஸ் பண்ணி நீங்கள் வாட்சை சூஸ் பண்ணுறீங்க. செகண்ட் மெத்தட் என்னன்னா, உங்கள் ட்ரெஸ்ஸோட அண்டர்டோன். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. ரெட் இஸ் அ வார்ம் கலர் இல்லையா? ஸோ நீங்கள் கோல்டு ஆர் ஆக்சிடைஸ் கோல்டு இந்த மாதிரியான வாட்ச் வந்து சூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை நான் வந்து ப்ளூ, பர்பிள் இந்த மாதிரியான கூல் டோன் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா கோ ஃபார் சில்வர், பிளாட்டினம் ஆர் ஆக்சிடைஸ் சில்வர். இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இல்லை நான் நியூட்ரல் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன், லைக் ப்ரௌன், பிளாக், டேன், ஆலிவ், கிரே, பேஜ் இந்த மாதிரி கலர்ஸ் அப்படின்னா கேன் ஆல்வேஸ் கோ ஃபார் நியூட்ரல் கலர்ஸ். பி a perfect choice. ஓகே, என்ன மாதிரி அக்கேஷனுக்கு என்ன மாதிரி வாட்ச் போடலாம் இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின். கேஷுவல் ஆர் எவ்ரிடே லுக்குக்கு வந்து என்ன மாதிரி வாட்ச் போடலாம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ராப் வாட்ச், இந்த லெதர் பேண்ட்ஸ் இருக்க மாதிரி வாட்ச், அதுக்கப்புறம் இந்த ஃபேப்ரிக் ஆர் கிளாத் மெட்டீரியல் இருக்கும்ல அந்த மாதிரியான வாட்ச். இந்த மாதிரியான வாட்ச்லாம் ரொம்ப கேஷுவலாக இருக்கும். யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் மெட்டல் வாட்ச். கொஞ்சம் சட்டிலான டூ மச் ஆஃப் ஒர்க் ஆர் அந்த ஸ்டோன் ஒர்க்லாம் இல்லாத மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரியான பிளெயினான சிம்பிளான வாட்ச் கூட நீங்கள் போகலாம். பட் கீப் இட் வெரி சிம்பிள் அண்ட் கேஷுவல். ஃபார்மல் ஒரு ஆஃபீஸ் வேர்க்கு வாட்ச் அப்படின்னா கோ ஃபார் மெட்டல் வாட்ச் அக்கார்டிங் டு யுவர் அண்டர்டோன். அப்படி இல்லைன்னா கோ ஃபார் அ லெதர் வாட்ச். ரொம்ப கிளாசிக்கான ஒரு லெதர் வாட்ச் இருக்கும்ல, லெதர் பேண்ட்ஸ் உள்ள வாட்ச். அதோட அருமை நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் அந்த மாதிரி வாங்குறது கூட இல்லை இப்போது. பட் இட்ஸ் சச் அ கிளாசிக் பீஸ். ரொம்பவே எலிகெண்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை போட்டிங்கன்னா ஆல்வேஸ் கீப் ஒன் ஃபார் யுவர் செல்ஃப். ரொம்ப ஃபார்மலாக இருக்கும், ரொம்ப எலிகெண்ட்டாக காட்டும் உங்களை. ஸோ ஃபார்மல்ஸ் அப்படின்னாலே ஏதோ கோ ஃபார் மெட்டல் வாட்ச் அக்கார்டிங் டு யுவர் அண்டர்டோன். அப்படி இல்லைன்னா கோ ஃபார் அ லெதர் ஸ்ட்ராப் வாட்ச். நெக்ஸ்ட் ஃபார் ஸ்போர்ட்டி ஈவெண்ட் லைக் இந்த ஜிம் வேர், ஆக்டிவ் வேர் ஆர் ஸ்போர்ட்ஸ் வேர் இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து நீங்கள் சிலிகான் ஸ்ட்ராப் ஒரு ரப்பர் ஸ்ட்ராப் இந்த மாதிரி வாட்ச்லாம் ரொம்பவே ஆப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். முக்கியமாக டிஜிட்டல் வாட்ச்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ யூ கேன் ஆல்வேஸ் ஆப்ட் ஒன் ஆஃப் தீஸ். That's all guys. இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's me Preetha signing off. Bye.